சென்னை மதுரவாயல் அருகே குப்பை கிடங்காக மாறியிருக்கும் சமுதாய நலக்கூடத்தை தூய்மைப்படுத்த வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. மதுரவாயல் ஆலப்பாக்க பகுதியில் கடந்த 2012ஆம் ஆண்டு சமுதாய நலக்கூடம் கட்டப்பட்டு பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டது. அடுத்த 2 ஆண்டுகளில் இந்த கட்டிடத்தில் வட்டாட்சியர் அலுவலகம் செயல்பட்டு வந்துள்ளது. இந்நிலையில் இங்கிருந்த வட்டாட்சியர் அலுவலகம் கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்னர் வேறு இடத்திற்கு மாற்றப்பட்டது. இதனால் சமுதாய நலக்கூடத்திற்காக அமைக்கப்பட்ட இடத்தில் குப்பைகள் கொட்டப்பட்டு வருகிறது. பயன்பாடற்று பாழடைந்து கிடக்கும் இந்த கட்டிடத்தை சுத்தம் செய்து விரைவாக மக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என ஆலப்பாக்கம் பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். பாத்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான குப்பை மூட்டைகள்லாம் அடி கிடக்கும், தண்ணி தேங்கி கிடக்கும். அதே போல கொசுக்களுடைய இதுவும் சுற்றுச்சூழல் பாதிப்பும் மிக அதிகமான அளவில் இருக்கு. சென்னை மாநகராட்சியினுடைய இடமே இந்த அளவுக்கு இருந்தா அவங்க மற்ற பகுதிகளை எப்படி பார்த்துக்குவாங்கிறதுக்கு ஒரு உதாரணமா அது இருக்குது, தவறான உதாரணமா. 2 வருஷ காலமாகவே இங்க குப்பை கூடவுன்னு தான் இருக்குதே தவிர வேற எதுவுமே இங்க அந்த ஆபீஸ்ல எதுவுமே ஓபன் பண்ணல, அப்படியே தான் இருக்குது. ஒரு வாட்டி சொல்றாங்க கோர்ட் சப் கோர்ட் வருதுன்றாங்க, இன்னொரு வாட்டி கேட்டா ஆர்டிஓ ஆபீஸ் வருதுன்றாங்க. எதுவுமே வரல, ஆனா குப்பை தான் உள்ள போயின்னு இருக்குது. எம்எல்ஏ ஆபீஸ் இருக்குது, விளையாட்டு திடல் இருக்குது உள்ள, இது எல்லாமே இருக்குது. எதிர்பார்த்தா அம்மா வார்டில் இருக்குது. எல்லாமே இங்க இருக்கும்போது ஆனா சுகாதார கேடு நிறைய இருக்குது, கொசுக்கள் அதிகமா இருக்குது. இது எல்லாமே சீர் செய்யணும். இதை பார்த்தாது அவங்க கார்பரேஷன் ஆபீஸ்ல இதை உடனடியாக செய்து தருமாறு பணியன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.